காந்திமதி, பெருமாளின் கடாட்சம் சற்று தாமதமாக கிட்டியிருந்தாலும் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கத்தான் அவன் தாமதித்திருக்கிறானோ என்று தோன்றுகிறது. உண்மைதான் மன்னி. நம் கோவில் பட்டர் கிடைத்தற்கரிய ஒன்றை நீங்கள் பெறத்தான் பெருமாள் தாமதம் செய்கிறாரோ என்று ஒரு முறை கூறியது இப்போது என் நினைவுக்கு வருகிறது. அக்கா, இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? குழந்தைக்கு திருஷ்டி பட்டுவிட போகிறது. கன்னத்தில் பொட்டு வைக்க வேண்டாமா? கண் பட்டுவிட போகிறது. சீக்கிரமாக வையுங்கள் அக்கா. ஏனடி, இங்கு நாம் தானே இருக்கிறோம். யார் கண் பட்டுவிட போகிறது? காந்திமதி, எதற்கு அவள் ஆசையை கெடுக்கிறாய்? அவள் விருப்பப்படி திருஷ்டி போட்டு வைத்துவிட்டு போகட்டுமே. சரி பெரிய பிராட்டி, உன் விருப்பப்படியே நீயே ஒரு திருஷ்டி போட்டு வைத்துவிடு. வைத்து விடலாம். ஆனால் என்னிடம் பொட்டு இல்லையே. இதோ இங்கிருக்கிறது. பார்த்தாய பெரிய பிராட்டி, நீ நினைத்தாய், நான் கொண்டு வந்து விட்டேன். இந்தா. உனக்கு வைத்துக்கொள். திருஷ்டி பொட்டு இன்னும் இவன் அழகை கூட்டிவிட்டது. இவன் முகத்தில் இருக்கும் தேஜஸ் பிற்காலத்தில் நிச்சயம் இவன் ஏதோ பெரிதாக சாதிக்கப் போகிறான் என்பதை பறைசாற்றுவது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒன்று நிகழுமாயின் என்னை விட பெருமிதம் கொள்பவன் யாராக இருக்க முடியும்? தங்களின் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் துணை இருந்தால் போதும். இவனுக்கு சாதனைகள் நிச்சயம் சாத்தியமே. வாங்க மாமி, உட்காருங்கள். என்னடி சொல்கிறான் உன் நவநீத கிருஷ்ணன்? பக்கத்து வீட்டு பாட்டியை எங்கே இன்னும் காணவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஏன் உம்மை போய் அழைத்து வர சொல்லவில்லையா? சொன்னானே, பாட்டி உனக்கும் அவளுக்குமாக கைமுறுக்கு வாங்க போயிருக்கிறாள். இதோ வந்து விடுவாள். இருவருமாக கடமுடை என்று கடித்து தின்னலாம் என்றேன். அப்போது அவன் பொக்கை வாயை திறந்து காட்டி விட்டான் பாட்டி. எகத்தாளமெல்லாம் இருக்கட்டும். எப்போது கல்யாண சாப்பாடு போட போகிறீர்கள்?